விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி, ஸ்ரீ பொன்முத்து கருப்பண சுவாமி, அங்காள பரமேஸ்வரி பப்பாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்ரமானது என்ன மாதிரி பலன்கள் கொடுக்கும், அது எப்போது அப்படிங்கிறத பற்றி நான் முழு பதிவு இது. விருச்சிக ராசிக்காரங்க பொதுவாகவே பார்த்திங்கன்னா வீர தீரர்கள், அதே மாதிரி நிறைய வீர செயல்களை செய்யக்கூடியவர்கள். கோவம் அக்ரெசிவாக வரும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு கோவம் ஏன் வருது, இவங்களுக்கு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு மட்டும் கோவம் வந்துட்டா எல்லாமே கோவப்படுறீங்களே ஏன் விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விருச்சிக ராசிக்காரங்க பொதுவாகவே அக்ரெசிவாக இருக்கும். ஏன் அக்ரெசிவாக இருக்காங்க, இவங்க ஒன்றும் ஒருத்தருக்கு கோவம் வர்றது தப்பு இல்லை, அதுவும் ஒரு வகையான உணர்வு தான். இந்த கோவம் நியாயமானதாகவே இருக்கணும், அதுதான் விஷயம். நியாயமான ஒரு கோவமாக இருக்க வேண்டும். அந்த கோவம் கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நியாயமான கோவம் இருக்கும். அது கேட்குறவங்களுக்கு தான் தவறாக புரியக்கூடிய விஷயமா இருக்குமே தவிர, விருச்சிக ராசிக்காரங்க பொதுவாகவே ஒரு நியாயமான சிந்தனை உள்ள கோபக்காரர்கள். ஆனாலும் இந்த கோபம் விவேகமாக மாறக்கூடியதாகவும் இருக்கணும். அப்படின்னும் போது மிகப்பெரிய வளர்ச்சி விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இருக்குது. யாருமே ஒரு கோவப்படலைன்னா அது ஒரு ஜடம் தான். அவங்க கோவப்படுறதுல ஒரு சிந்தனை இருக்கும், ஒரு ஒழுக்கம் இருக்கும், ஒரு தாந்திரிகம் இருக்கும், ஒரு விஷயம் இருக்கும் அதில். இல்லாட்டி பண்ண மாட்டாங்க அந்த விஷயம். அந்த மாதிரி விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்ரமானது என்ன கொடுக்க போகுது, அர்த்தாஷ்டம சனினால் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இனிமேல் எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத முழு பதிவாக கொடுத்துள்ளேன். இது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த முழு பதிவு உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து பயன் தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த சனி வக்ரமானது கும்பராசியில் பயணம் செய்யக்கூடிய இந்த சனி பகவான் இந்த ஜூன் 29 முதல் வக்ரகதியில் பயணம் செய்ய போகிறார். சனி வக்ரம் அடையிறதுனால சனி பயிற்சியால் யாருக்கெல்லாம் பாதிப்பு இருந்தோ அவங்களுக்கு சில நன்மைகளும், யாருக்கெல்லாம் சாதகமாக இருந்தோ அவங்களுக்கு சில பாதிப்புகளும் உண்டாக வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த ஜூலை முதல் நவம்பர் வரை யாருடைய வாழ்க்கையில் அதிரடி மாற்றங்களும் அதிர்வலைகளும் சோதனைகளும் இல்லை சாதனைகளாகவும் வெற்றி பெறக்கூடியதாக ஏற்பட போகிறது என்பது முழுமையாக பார்க்கலாம். இந்த 2.5 ஆண்டுக்கு ஒரு முறை தங்கும் சனி 2 ஆண்டுக்கு ஒரு முறை வக்ரமடைகிறார். ஒரு ஆண்டுக்கு சனி ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை வக்ரமடைகிறார். சனிக்கு 5ஆம் வீட்டில் சூரியன் சஞ்சரிக்கும் போது வக்ரம் பெற்ற 9ஆம் வீட்டிற்கு சூரியன் வரும்போது வக்ர நிவர்த்தி அடைகிறார். ஜூன் 29ஆம் தேதி, அதாவது ஆனி மாதம் 15ஆம் தேதி சனி பகவான் வக்ர காலம் ஆரம்பமாகிறது. இந்த ஐப்பசி 29ஆம் தேதி, அதாவது நவம்பர் 15ஆம் தேதி வக்ர காலம் முடிவுக்கு வரும். சனி பயிற்சியால் பாதிப்பு ஏற்பட்ட ராசியருக்கு வக்ர காலத்தால் தொழிலில் இருந்து வந்த பாதிப்புகள் குறையும், பண கஷ்டம் தீரும், கடுமையான நெருக்கடிகள் இருந்து வந்தவர்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். இப்படிப்பட்ட விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட நல்ல பலன்கள் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத பற்றி முழுமையாக பார்க்கலாம். விருச்சிக ராசி விசாக நட்சத்திரத்துக்கு குரு திசை 16 வருஷம். உங்களுடைய நட்சத்திரம் குருவோடைய திசை ஆரம்ப திசையாக. என்னோடய கால்குலேஷனுக்கு ஒரு 3 வருடத்தை எடுத்திருக்கிறேன். சனி திசை ஒரு 19 வருடம். மொத்தம் 22 வயசு வரைக்கும் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத முழுமையாக பார்க்கலாம். பொதுவாகவே இந்த குரு சனி திசையாக நடக்கும்போது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு குரு திசை அப்படிங்கிறது உங்களுடைய 2க்கும் 5க்கும் உடையவர். உங்கள் குடும்பத்திலையும் உங்கள் புத்திர வழியிலையும், அதாவது மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் நடக்கும். நீங்கள் பிறந்திருக்கிற நேரம் உங்களுடைய தாய் தந்தைக்கு ஒரு நல்ல நேரமாக கண்டிப்பாக இருக்கும். சனி திசை 19 வருடங்கள் 3க்கும் 4க்கும் உடையவர். மறைவு குரு, மறைவு சனி அப்படி இருக்கிறது. 3க்கும் 4க்கும் உடையவர். சொத்து சோகம் இருந்தாலும் சில பிரச்சனைகள் அடுத்தவர்களாலும் நண்பர்களாலும் உங்களுடைய தாய் தந்தருக்கு நடக்கக்கூடிய விஷயம். இந்த அர்த்தாஷ்டம சனியில் இந்த சனி வக்ரம் அடையிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல பலன். ஏன்னு கேட்டிங்கன்னா, பின்னோக்கிய 4ஆவது வீட்டிலேருந்து பின்னோக்கிய பயணத்தால் உங்களுக்கு தொழில் மற்றும் வியாபாரத்தில் இதுவரை ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் குறைந்து நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. புதிய தொழில் தொடங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டாகும். வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். உங்களுடைய தாய் தந்தையருக்கு உங்களுக்கு என்ன பண்ணும், கல்வியில் மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கும். கல்வி நல்ல படிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இப்போ அந்த சூழ்நிலையை உருவாக்கும்.
ஆனால் அந்த மந்தத்தன்மையை சோம்பேறித்தனத்தையும் விட்டுட்டிங்கன்னா அந்த விருச்சிக ராசிக்காரங்களும் இந்த வயசில் நல்லா படிக்கலாம். ஏதோ ஒரு வகையில் ஃபினான்ஷியல் பிரச்சனை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருந்துகிட்ருக்கும். அது இப்போ கொஞ்சம் குறையும். இந்த 4 மாதம் நல்ல பண வரவு இருக்கும், நல்ல விஷயங்கள் நடக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுனால மிகப்பெரிய நன்மைகள், கண்டிப்பாக நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். உறவினர்கள் உங்களுக்கு நன்மைகளை உண்டாக்கக்கூடியவராகல, நண்பர்களால் உதவி கிடைக்கும், குடும்ப உறுப்பினர்களால் முழு ஆதரவு கிடைக்கும். அனைத்து துறையிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய, வாழ்க்கையில் மகிழ்ச்சி மற்றும் அமைதியை அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக பார்க்கப்பட்டாலும் சனி திசை கொஞ்சம் இடைஞ்சல்களையும் கொடுக்கும். அதனால் கவனம், எச்சரிக்கை. மாற்றுப்பாளையத்தினராக கொஞ்சம் கவனமாக இருக்கிறது. ஆணாக இருக்கும்போது பெண்ணோ, பெண்ணாக இருக்கும்போது ஆணும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புதன் திசை 22 வயசுலேருந்து 38 வயசு வரைக்கும். புதன் திசை 22 வயசுலேருந்து 38 வயசு வரைக்கும் விருச்சிக லக்னத்துக்கு 8க்கும் 11க்கும் உடைய பாவி அப்படின்னு சொல்லலாம். இவர் 8ஆம் இடத்துல சுபத்துவம் பெற்று சுபநிலையில் இருந்த ஜாதகருக்கு வெளிநாட்டை அனுப்பி சம்பாதிக்கக்கூடிய வைப்பார். புதன் திசை வராத விருச்சிக லக்னக்காரங்க யோகசாலிகள் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வந்துருச்சுன்னா பிரச்சனைகளும் இருக்குது. 11ஆம் இடத்தில் பலம் பெற்றிருந்தால் ஜாதகர் புத்திசாலியாகவும் புதன் சம்பந்தப்பட்ட கணினி போன்ற துறைகளில் இருப்பார். 3, 10ஆம் இடங்களில் நட்பு நிலையில் வழிபட்டிருந்தாலும் கெடுதல்களை செய்ய மாட்டார். அப்போ வேறு ஏதாவது அமைப்பில் இருந்தால் புதன் மட்டும் கெடுதல்களை செய்வார். விருச்சிகராசிக்கு ஆகாத ஒரு திசை புதன் திசை. ஆனால் நான் சொன்ன அந்த விதிவிலக்குகள் படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நல்ல பலன்களை கொடுத்துருவார். அடுத்தது கேது திசை 38 வயசுலேருந்து 45 வயசு வரைக்கும். இந்த கேது திசை ஆன்மீக ஈடுபாடுகளை கொடுக்கக்கூடிய திசையாகவும், இல்லற வாழ்க்கையில் இன்பம் அப்படிங்கிறதே இல்லாத திசையாகவும் கண்டிப்பாக உருவாகும். இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே ஒரு தடை தாமதத்துக்கு பிறகு நடக்கும். சில பேர்த்துக்கு ஏன் நம்ம வாழ்கிறோம், எதுக்காக இருக்கும், இறை வழிபாடு மேலே தான் நம்மளுக்கு சிந்தனை வருது அப்படிங்கிற காலங்கள் இந்த கேது திசை. நிறைய விபத்துகள், கண்டங்கள் அப்படிங்க ஏற்படக்கூடியதாகவும், உங்களை தனிமைப்படுத்தக்கூடிய ஒரு இயற்கையான ஒரு அசுவ கிரகத்துடைய திசை தான் இது. அதனால் இந்த காலகட்டத்தில் இறை நம்பிக்கையை மட்டும் வச்சுருங்க, அது மட்டும்தான் உங்களை கை கொடுக்கும். அதனால் கேது திசை இதை மட்டும் செய்யுங்க. சுக்கிர திசை 45 வயசுலேருந்து 65 வயசு வரைக்கும். இந்த சனி வக்ரம் அடையக்கூடிய காலத்தில் சுக்கிர திசை மிக அற்புதமாக வேலை செய்யும். இந்த சுக்கிரன் உங்களுக்கு யோகத்தை அள்ளி கொடுப்பார். இந்த சுக்கிரன் எதுக்கு உரியவர் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பாக 7க்கும் 12க்கும் உடையவர். இந்த காலகட்டத்தில் திருமணம் ஆகாதவங்களுக்கு, லேட் மேரேஜ் பண்ணுறவங்களுக்கு லேட் மேரேஜ் ஆகும், செகண்ட் மேரேஜ் ஆகும், நல்ல வாழ்க்கை துணை அமையும். வாழ்க்கை துணையால் இன்பங்களும் சில மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகளை உருவாக்கும். அதே மாதிரி சுப விரயங்களும் விரய செலவுகளும் விபத்துகளும் கொஞ்சம் ஆகக்கூடிய விஷயம் இருக்கும். அதனால் உங்களோட சுக்கிரன் உங்களோட ஜாதகத்தில் எந்த மாதிரி நிலையில் இருக்குதுங்கிறத பொறுத்தே இது வேலை செய்யும். சுக்கிர திசை உங்களுக்கு நன்மையா தீமையாங்கிறது உங்கள் ஜனன கால ஜாதகத்தை முழுக்க இது பண்ணோன்னா கண்டிப்பாக அதோட புத்திநாதனும் தசாநாதனும் என்ன பலன்கள் கொடுப்பார் அப்படிங்கிறது துல்லியமாக உங்களுக்கு சொல்லி கணித்து தரப்படும். அதுக்கு ஜோதிட ஆலோசனைக்கு என் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். சூரிய திசை 65 வயசுலேருந்து 71 வயசு வரைக்கும். இந்த சூரிய திசை பொதுவாக சனி அர்த்தாஷ்டமத்தில் இருக்கும்போது நல்ல திசை அல்ல. அப்போது மிகுந்த கடுமையான பாதிப்பு இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஏற்படும். இந்த சூரிய திசையில் தயவு செய்து சனி வக்ரமாகும் போது மிக நல்ல பலன்களை இப்போ கொடுப்பார். எல்லா பிரச்சனைகளும் இப்போ முடிவுக்கு வரும். சந்திர திசை 71 வயசுலேருந்து 81 வயசு வரைக்கும். இந்த காலகட்டத்தில் சனி அர்த்தாஷ்டமம் இருக்கும்போது பிரச்சனையை கொடுத்துருக்கும். இந்த சனி வக்ரம் அப்போ வெளிநாட்டு பயணம், வெளியூர் பயணம், நல்ல வாழ்க்கை முறை அப்படிங்கிறதெல்லாம், குடும்பம், சந்தோஷம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். அடுத்தது செவ்வாய் திசை 81 வயசுலேருந்து 88 வயசு வரைக்கும். இந்த செவ்வாய் திசையில் பொதுவாகவே பார்த்திங்கன்னா விளையாட்டு போன்ற துறையில் உங்கள் மகனோ மகளோ பிரகாசிக்கக்கூடிய ஒரு பேரம்பேத்தி எடுக்கக்கூடியது இந்த செவ்வாய் திசையில் அமையும். இந்த செவ்வாய் உங்களுக்கு சூரியன் பார்த்திங்கன்னா திசை நடத்தும் போது 10க்கும் உடையவர், சந்திரன் 9க்கு உடையவர். அப்படிங்கும்போது அந்த திசைலாம் நல்லது. செவ்வாய் திசை என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது உங்களுடைய ராசியாதிபதி 6க்கு உடையவர். அப்படிங்கும்போது இந்த காலகட்டத்தில் போட்டி பொறாமைகள், கடன் போன்ற விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். எதிரிகள், மறைமுக தொந்தரவு, உறவினர்கள் வழியில் ஒரு துரோகங்கள், ஏமாற்றங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலத்திற்கட்டத்தில் நடக்கும். ராகு திசை 88 வயசுலேருந்து 106 வயசு வரைக்கும் இருக்குது. நான் ஒரு 99 வயசு வரைக்கும் ராகு திசை சொல்லும் போது மிக கவனமாக இருக்கக்கூடிய திசை. உடல் அளவில் பாதிப்புகள் ஏற்படலாம், அறுவை சிகிச்சை, கண்டங்கள் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இருக்கக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் இறை வழிபாடு அப்படிங்கிறது தான் உங்களை காப்பாற்றும்.
இந்த இறை வழிபாடு அதே மாதிரி ஆரோக்கிய உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிடுவது. அப்படிங்கும்போது தூக்கமின்மையால் தொந்தரவுகள் ஏற்படுறது, கனவு தொல்லைனால் தூக்கமின்மை, தூக்கம் இல்லாமல் போகிறது, திடீர்னு எந்திக்கிற நிலமை, இந்த நேரத்தில் பிபி, கொலஸ்ட்ரால், இந்த மாதிரி விஷயங்கள், பாதிப்புகள், கடுமையான நோய் தொற்று, இப்படி விஷயங்கள்லாம் இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்குது. இந்த ராகு திசையப்போ காளியம்மனை மனதார வேண்டிக்கிங்க. கண்டிப்பாக அதுக்கான நிவர்த்தி உங்களுக்கு கிடைக்கும். இந்த விருச்சிக ராசி விசாக நட்சத்திரத்துக்கு வழிபாடாக கண்டிப்பாக திருச்செந்தூர் முருகனை நீங்கள் வழிபடுறது மிக மிக நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு ரொம்ப 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 முக்கியம். இதுதான் ஒவ்வொரு பதிவுலையும் நான் சொல்கிறேன். குலதெய்வம் நாளும் கோலும் குலதெய்வத்துக்கு இல்லைன்னுவாங்க. ஆனால் நாள் என்ன நாளாக இருந்தாலும் சரி, கோல் என்ன கோலில் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் சரி, குலதெய்வத்திட்ட போய் நின்னீங்கன்னா உங்கள் பிரச்சனைகள்லாம் தீர்வுக்கு வரும் அப்படிங்கிறது நிதர்சன உண்மை. இந்த விருச்சிக ராசிக்காரங்க குலதெய்வ வழிபாடும் அனுமர் வழிபாடு சனி வக்ரத்தில் பண்ணுங்கள். அப்போ அடுத்த தடவை அந்த சனி வக்ரம் முடிஞ்சாலும் உங்களுக்கு பாதிப்பை கொடுக்காது. சனி வக்ரத்தில் அப்போ எப்போ நல்ல பலன்களை கொடுக்கும்போது அதே மாதிரி தொடர்ந்து நல்ல பலன்களை கொடுக்கும். இந்த 2.5 வருஷங்கள் இந்த அர்த்தாசிரம சனி முடிகிற வரைக்கும் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள். இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று எம்பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.